சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காயை முழுசாகவே இந்த மாதிரி நடுவில் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணாமல் நம்ம முதல்ல இதை எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலேயே. இப்போ நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நான் வந்து 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இருக்குது, அதை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு சேர்த்துடலாம். கருவேப்பிலை, இதோட 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஐம்பது கிராம் பூண்டு, நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். அதோட 3 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இருக்குது, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தூள்னா இதில் மல்லி, சீரகம், சோம்பு இது எல்லாமே சேர்த்து குழம்பு மசாலா எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சுருக்கு. இப்போ லைட்டாக மசாலா வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய் நம்ம இதோட சேர்த்துடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து மசாலாவும் நம்மளோட கத்திரிக்காய் எல்லாமே வந்து ஒன்றா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்குவோம். புளி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு நான் சொன்ன மசாலா கரெக்டாக இருக்கும், புளி அளவும் கரெக்டாக இருக்கும். இப்போ கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம்
ஒரு 4 பல்லு பூண்டு வந்து நம்ம இடித்து சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம ஏற்கனவே பூண்டு பல்லும் சேர்த்துருக்கோம். அதோட இதையும் சேர்க்கும் போது இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நான் ஒரு 4 பல்லு பூண்டு இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு நல்லா வத்தட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா முட்டை கத்திரிக்காய் குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.